வாங்க குளிக்கலாம். போயும் பொம்பளைங்க கூட குளிக்கிறதா? நாத்து தண்ணியில குளிச்சலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. வீட்டுக்கு போய் சுடு தண்ணி போட்டு எதமா குளிச்சாதான் எனக்கு ஓகே. என்ன என்ன வந்துட்டேன் என்ன ஒண்ணும் காணோம். பொய்யா? பாத்துல குளிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி குளிச்சீங்க? உங்களை குளிக்க வச்சுட்டு பாத்தீங்களா? இதுக்கா ஐயோ உங்க அப்பா வராங்களே, என்ன பண்றது? தெரியலையே. நான் உள்ள போயிடுறேன். அப்பா போன பிறகு கூப்பிடுங்க, நான் வெளியே வந்துடுறேன். என்ன நான் சொல்றது? அது சரி, யாரு குளிக்கிறது? நம்ம கோபால் மாதிரி இல்ல? கோபாலே தாங்க. கோபால் ஐயா, என்னப்பா சட்டையோட குளிச்சுட்டு இருக்க? அது சட்டைய துவைக்கணுங்க. குளிச்ச மாதிரியும் இருக்கும், துவைச்ச மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பட்டேல் ஸ்டோருக்கு ஒரு 300 டின்னு ஆயில் அனுப்பி வச்சிய. அதுல ஏதோ வாசம் வருதான்பா. அவர் ராத்திரி போன் பண்ணா. பாத்துக்கிறையா, பச்சை தண்ணில பொழுதனைக்கு கிடக்காதுப்பா. ஆமா, ஜலதோஷம் பிடிக்க போது. சீக்கிரமா அதான் வந்துட்டேனுங்க. ஐயா கும்பிடுங்க. என்ன? வீட்டுக்கு போனேன். ஐயா ஆத்தங்கரைக்கு போயிருக்கா சொன்னாங்க. அதான் இங்க வந்துட்டுங்க. என்ன விஷயம்? பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். அதான் காதுல போட்டு போலான்னு வந்தேன். ஏப்பா, மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா 10,000 ரூபாய். அதே இன்னும் சரியா திருப்பி கொடுக்க? எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாங்க. நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றும். என் மான மரியாதையெல்லாம் போயிடுங்க. உன்னோட தொல்லையா போச்சு. சரி, சாயந்தரமா வீட்டுல வந்து பாரு. நல்லதுங்க. இல்ல, நல்லபடியா நடக்கும். அப்பா போயிட்டாரு. ராதா, அப்பா போயிட்டாரு. ராதா, ராதா, வாமா. ராதா, 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 ஏதாவது அறிவு இருக்கா? தண்ணிக்குள்ள போயிட்டு உயிரே போயிடுச்சு தெரியுமா? நிஜமாவா? என்ன நிஜமா? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விளையாடினேன். மூஞ்சி போற கிட்ட உடைச்சிடுவேன். அன்பு இருக்கா? சொன்னதை புரிஞ்சு. கோபாலு, என்னப்பா அம்மா நல்லா கூப்பிட்டு திடீர்னு உமா உமான்னு கூப்பிடுற? ஒண்ணு இல்லம்மா. என்னது கையில? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீ எதையும் மறைக்கிற. என்னது என்னது? அது இந்த கணக்கு பண்ற பொண்ணு இருக்குல்ல, இந்த புண்ணாக்கு கணக்கு எழுதுற நோட் இருக்குல்ல, அதான். அட பாப்பா, எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு, நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். ஆமா ஆமா ஆமா. என்ன இப்படி உட்காரு? எதுக்கு? உட்காரு உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நேத்து கோயம்புத்தூர் போனா அங்க ஒரு பெரிய ஜோசியர் பார்த்தனே. கைரேகை பாத்தியா? இல்லம்மா, நீ குப்பையோட குப்பையா வச்சிருந்திய என் ஜாதக புத்தகம், அதை ஒற்றை அடிச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டானே. அடே அப்பா, இப்பதான் என் பிள்ளைக்கு வயசுக்கு தகுந்த பொறுப்பு வந்திருக்கு. ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னாரு? என் ஜாதகத்துல சுத்தி பார்த்தா சுக்கிர திசை, குறுக்கால பார்த்தா குரு திசை, புரட்டி பார்த்தா புதன் திசைன்னு சூப்பர்ன்ட்டாரே. அப்புறம் என்ன சொன்னாரு? அது மட்டும் இல்லம்மா, பாயாசம்னா அதுல நான் முந்திரி, பார்லிமெண்ட்னா நான் அதுல மந்திரி, நகைக்கடியில ஒரு தங்கம், 4 பேருக்கு மத்தியில சிங்கம்ட்டார. என் பிள்ளைக்கு இவ்வளவு பொறுத்தா இருக்குன்னு சொன்னாரா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ சிங்கிள் பொண்டாட்டின்ட்டாரு. என்னது? எனக்கு கல்யாணமே நடக்காதுன்ட்டாரு. எவன் சொன்னவன்? கட்டையால் அடிப்பாமன. அப்படி மீறி நடந்தா காதல் கல்யாணம் தான் நடக்கும்னாரு.
காதலோ கத்திரிக்காயோ கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏப்பா கவலையா இருக்க? இந்த முகத்தை யாருமா காதலிப்பா? ஏப்பா உன் முகத்துக்கு என்ன? உன்னை காதலிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காளுங்க. எங்க சிரி பார்க்கலாம், நல்லா சிரி. ஐயோ, இந்த கன்னத்துல இருக்க குழி இருக்குதே, வட்ட நிலாவுக்கு பொட்டு வச்ச மாதிரி, இது ஒண்ணு போதும் கண்ணு. எப்பேற்பட்ட மைசூர் மகாராணியா இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளா வருவேன்பா. அப்படிங்கிற? ஆமா. இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், பாத்துக்கங்க. அதுவும் என்ன லவ் பண்ணுது. என்னப்பா, உன்னோட சேர்ந்து நானும் தாட்டு போட்டுன்னு பேசிட்டேன். போட்டோவை பார்த்த உடனே நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. உன் முதலாளியோட பொண்ணு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? பொண்ணு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, பெத்தவங்களும் சம்மதிக்கணும். அம்மா, ராதா மேல அவங்க அப்பா உயிரையே வச்சிருக்காரு. என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ராதா போய் அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நாளே கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருவாரு. அப்படியா? சுப்புலட்சுமி அம்மா, வாங்க வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஊஞ்சல் உட்காருங்க, காப்பி கொண்டாந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆமாங்க, இப்பதான் கோபால் அதை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் என் பொண்ணுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். பத்திரிக்கை கூட அடிச்சுட்டேன். கோபாலு, நீ நினைச்சது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீயும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டாங்கன்னா பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்கணும். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஏங்க, கல்யாண பத்திரிக்கையில கோபாலோட அப்பா பேரை போட்டிருக்கீங்கல்ல? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் என் பொண்ணுக்கு தான், ஆனா மாப்பிள்ள கோபாலகிருஷ்ணன் இல்ல, பாம்பே மாப்பிள்ள. சுப்புலட்சுமி அம்மா, உங்க மகன் ரொம்ப நல்லவன், நாணயமானவன். என் பொண்ணு அவனை கட்டிக்க ஆசைப்பட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட முடிவு சரியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியுது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. பதினெட்டு வருஷமா பெத்து வளர்த்த அப்பா ஆத்தா பெருசு இல்ல, 10 நாள் பழகின காதலம் தான் பெருசுன்னு ஒரு பொண்ணு சொன்னா அது மத்தவங்களுக்கு வேணா செய்தித்தாளா இருக்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு அது நெஞ்சில போட்ட நெருப்பாத்தான் இருக்கும். நீங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனாலதான் என் வேதனையை உங்ககிட்ட சொல்றேன். சொத்து 10 கோடி இருந்தாலும், சொந்த பந்த 1000 இருந்தாலும், ஒரு பொண்ணை பத்த பாவத்துக்காக நான் உங்க கால்ல விடுறேன். கடவுள் சன்னிதானத்துல வைக்க வேண்டிய கல்யாண பத்திரிக்கைய உங்க காலடியில வச்சிருக்கேன். என் மக கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்கணும்னா அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்து என் கையில கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது விஷம் இருந்தா கொடுங்க. நானும் என் பொண்டாட்டியும் குடிச்சிட்டு செத்துடுறோம். வெட்டி போட்ட பச்சை மட்டையில என் மக கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதா இல்ல எங்க சாவுக்கு பாட கட்டுறதான்னு நீங்க தான் முடிவு சொல்லணும். ஐயா, எங்களை சுமதாங்கி கல்லாம் நினைச்சு உங்க பாரத்தை எங்க மேல இறக்கி வச்சுட்டீங்க. இனிமே நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம். உங்க மனசுப்படியே உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கங்க ஐயா. எல்லாரும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்றேன். அதுக்காக என்ன மன்னிக்கணும். கோபாலு, கோபாலு, என்ன இது? அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு பத்திரிக்கை கையில கொடுத்துட்டு போறாரு. நீ பாட்டுக்கு வாங்கிட்டு பேசாம நிக்கிற. என்னப்பா செய்ய சொல்ற? வந்தவன் அதிகாரமா பேசியிருந்தா
நானும் எதிர்த்து பேசியிருப்பேன். உன் பையனுக்கு படிப்பு இல்ல, வசதி இல்ல, அந்தஸ்து இல்ல, அதனால என் பொண்ணு அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தான்னா அந்த பொண்ணை முதல்ல தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வாடான்னு உங்ககிட்ட நான் சொல்லி இருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த முண்டச்சி கால்ல விழுந்து கெஞ்சிரப்போ என்னப்பா செய்ய சொல்ற? பெத்தவங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டு வாசப்படியை தாண்டிட்டான்னா அப்புறம் அவ புகுந்த வீட்டுல பூகம்பம் தான்ப்பா மிஞ்சும். கோபாலு எல்லாம் நம்ம தலைவிதிப்படிதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனச மாத்திக்கப்பா, மனச மாத்திக்கப்பா. எப்படிப்பா? யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லீங்களா, அந்த ஊர்க்காரங்க நாங்க. ஓ. ஐயா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காருங்க. என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. நீங்க பார்த்து போட்டு வந்தீங்கல்ல பொண்ணு, அதை பத்தி சில விஷயம் சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன விஷயம்? ஆனா சொல்றதுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்குதுங்க. சிலதை மட்டும் சொல்றேனுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒருத்தன் வேலை செய்யறானுங்க. அவன் பேரு கூட பேரு என்ன? கோபாலகிருஷ்ணனுங்க. கோபாலகிருஷ்ணனுங்க. பாக்குறது நல்லா பப்பள பல மாட்ட பல பலன்னு இருப்பானுங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்வுங்க. லவ்னா தெரியல, நம்ம ஊர் பக்கம் காதல்னு சொல்லுவாங்க. காதலுங்க. அது ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்தாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் என்ற நாள் பாக்கலீங்கோ. இத பாருங்க, என்னடா உள்ளூர்கார பொண்ணை பத்தி இப்படி சொல்றானு தப்பா நினைக்காதீங்க. நமக்கு பொய் பேச தெரியாதுங்க, மனசுக்கு பிடிக்காதுங்க. ஏதாவது வெளிச்சமா பேசி போடணுங்க. நீங்க வேற பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா? நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்குங்க அந்த பொண்ணெல்லாம் நமக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். புள்ள வேற பாக்குறதுனால பளிச்சுட்டு இருக்குதுங்க. ஊருக்குள்ள நான் நீன்னு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க வருவானுங்க. அதுல ஏதாவது நடந்தா பார்த்து கட்டலாம் இல்லைங்களா? நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பாக்கட்டுங்களா? இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளைங்களோட சுத்துறது வெறும் வயசு கோளாறுதான். அது இன்னைக்கு நாகரிகமா போச்சு. இத போய் பெருசுபடுத்துறீங்களே. அம்மா சொல்றது கரெக்ட். நான் கூட காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. காதல் வேற, கல்யாணம் வேற. அது சரி தம்பி, நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் பெரிய மனஸ்தானுங்கோ. ஏதோ நல்லது நடக்குன்னு சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன பண்றது, கல்யாணம் ஜாம் பண்ணுங்க, வந்து கலந்துக்கிறேன். பாருங்கோ, வாடா. என்ன காலமாட அம்மா மேலே பாயுது? உன் மூஞ்சி முகரையும் பாக்குறப்ப நினைச்சேன், நீ இவனை வயிற்றுல சுமந்த அம்மாவா இல்ல கட்டுல சுமக்கிற கும்மாவான்னு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்ப, என்கிட்டே ரீல் விடுறியா? ஏண்டா பாம்பே கேப் மாதிரி, உன்னை பத்தி நான் பொண்ணு வீட்டுல சொன்னேன்னு வை, நீ பாம்பே மாப்பிள்ளையா இருக்க மாட்ட, எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான் மாப்பிள்ளையா இருப்ப. ஏய், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனிமே நான் பேசுவேன், நீ கேளு. தள்ளு. தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. எங்களுக்கு கிடைக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு கொடுத்துறேன். யாருக்கு வேணும் சொத்தெல்லாம்? நமக்கு சொத்துல எல்லாம் ஒண்ணு பங்கு வேணாம், சுகத்துல தான் பங்கு வேணும். என்ன சொல்றீங்க? பாம்பே வரைக்கும் பாய் விரிச்சு படுத்திருக்கிற, உனக்கு இதுவும் கூட புரியலையா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். அந்த பையன் ராதா காலத்துல தாலி மட்டும் தான் கட்டணும். முதல் ராத்திரி அதாங்கண்ணே ஃபர்ஸ்ட் நைட்டு, அது எங்க கூட தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ ராதா கூட்டு பாம்பேக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி. இங்க பாரு கண்ணு, இதைத்தான் எங்க ஊர்ல ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. சொத்து பூரா உனக்கு, சுகம் பூரா எனக்கு. எப்படி? ஆட ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ற மாதிரியும், நீங்க ஏதோ நாணயமா பொண்ணு கட்ட வந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சரி யோசிங்க. நான் எப்படி நேரா ஊருக்குள்ள போறதா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போவா? ஐயோ வேண்டாங்க, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம். அப்படி வாங்க வழிக்கு. வந்த சொல்லி முடிஞ்சது, புறப்படுமா? புறப்படலாங்க. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயா, நம்மள மத்தமா நினைக்காத கண்ணு, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். இன்னொருத்தங்க சாப்பிட்ட எச்சல சாப்பிட்டு நாங்க பழக்கம் இல்ல. வர பாம்பே பட்டுமா? என்ன விஷயமா வந்திருக்க? நான் உங்க மகனை பார்க்கணும், அவர் கூட கொஞ்சம் பேசணும். இனிமே அவனை பார்த்து பேசி என்னமா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டதுனால பழகுன பழக்கம் முடிஞ்சு போயிடுமா, இல்ல என் மனசுல இருக்கிற அவரோட உருவம் தான் மறைஞ்சு போயிடுமா? நில்லு, போ உள்ள, போடா உள்ள. அம்மா, அம்மா தான் சொல்றேன். அம்மாங்கிற வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கறவனா இருந்தா அந்த வாசப்படியை தாண்டவும் கூடாது, இந்த பொண்ணு கூட பேசவும் கூடாது. நல்லா இருக்கு,
ரொம்ப நல்லா இருக்கு. பெத்து வளர்த்த உரிமையை காட்டி உங்க பிள்ளைய ஊமையாக்கிட்டீங்க. அவர் என்ன காதலிக்கல, என் மேல ஆசை வைக்கல. என் நினைப்பு அவர் மனசுக்குள்ள இல்லைன்னு உங்களால அவரை சொல்ல வைக்க முடியுமா? அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். இனிமே உனக்கு என் மகனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏதோ நூலேணி வச்சு நிலவ பிடிச்ச கதையா தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசை வச்சு பழகிட்டீங்க. அந்த நினைப்பையெல்லாம் அவன் மனசுல இருந்து இறக்கிடு. எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க, ஒரு பொண்ணு வயிற்றுல சுமக்கிற உறவை நேரம் வந்தா இறக்கி வச்சிடலாம். ஆனா மனசுல சுமக்கிற உறவை சாகர வரைக்கும் இறக்கி வைக்க முடியாது. அதுக்கு பேருதான் காதல். அத சாகடிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. படிச்ச பொண்ணு இல்ல, நல்லாவே பேசுற. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, வயத்துல சுமக்கிற உறவு தான் நிஜம். மனசுல சுமக்கிற உறவு நம்பிக்கை. நிஜம் என்னைக்கு கூடவே இருக்கும், நம்பிக்கை சில சமயம் கையை விட்டு காணாம போயிடும். அந்த நிலைமையில தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நீ இன்னொருத்தருடைய பொண்டாட்டி. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசாம வீட்டுக்கு போயிடு. கோபால், நானா ஆசைப்பட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு மகளா பொறுக்கல. ஆனா உங்களுக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் செத்தாலும் இந்த முடிவு மாறாது. காத்திருப்பேன். அடுத்தவன் என் கழுத்துல தாலி கட்டுறாருன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருப்பேன். அதுக்குள்ள நீங்க வரலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஓம் அக்னே ஸ்வாஹா அக்னி त्वमेवां ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेव उपनिषदग्रे स्वाहा उपन्तमेवां ॐ मृदन्तं देवक्रियामि उपान्तरणो भवतु. கல்யாண பந்தில எனக்கு ஒரு இடம் பிடிச்சு வைங்க. போங்க. சரிங்க. போ. எங்க போனீங்க? ராத்திரி ஆம்பே கரைய பாட்டில் பாட்டிலா ஊத்தி கலக்கிட்டாங்க இல்ல? நானே இப்ப கலக்கத்தாண்டா வந்திருக்கேன். ஏண்டா என் மாப்பிள தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்துல ஒரு பாம்பே நாய் தாலி கட்டுது. அந்த கல்யாணத்துக்கு நீ வந்திருக்க. சரிண்ணே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் ஒண்ணு இடிச்சு வாத்தனமா வரல. 100 பாக்கெட் நிறைய பேதி மாத்திரை வச்சிருக்கிறேன். முதல்ல பாயாசண்டா, சாம்பாரண்டா, ரசம்டா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்திலையும் கலந்துருவேன். இவன் தாலி கட்டுற நேரத்துல எல்லாரும் கக்கூஸ்க்கு லைன் கட்டி நிப்பாங்க. முதல்ல தாலி எடுத்துக்க பாரு ஐயரு. அவர் தாலி எடுத்துட்டு கக்கூஸ்க்கு ஓடி போயிடுவாரு. ஆமா, சமையல் கிட்ட எங்க இருக்கு? ஆசாமி, என்ன எங்க போன? ராத்திரில உன்ன ஆளே காணோம். என்னப்பா? இவர் இப்பதாங்க வந்தாரு. ஆரஞ்சு பல்ல கல்ல எடுத்து போடுவேன். நீ பாத்தியாடா? பந்தல் போட்டது யாரு? பனமரம் கட்டினது யாரு? என்னது பனமரமா? இது என்னது? தென்னமரமா? அது கட்டினது யாரு? ஓஹோ, இந்த கல்யாண வேலையில உன்னை பார்க்க மறந்துட்டு போட்டுருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? சரி சரி, போன போது இந்த பாம்பேல இருந்து மாப்பிள வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பந்திய சமாச்சாரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்க. இந்த பாயாசத்தை பார்த்து ஊத்து. இந்த பாயாசத்தை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறேன். நீங்க வந்து தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் ரெடி பண்ணீங்க. என்ன தண்ணி? ஆமா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கல, நாத்தம் தாங்க முடியாதே. நாத்தமா? நாத்தம்னா அது நாத்தம் தான். ஐயா நாயாருது பொண்ணாச்சின்னு வாங்கோ. இந்த பாம்பே மாப்பிள சொன்னபடி நடந்துக்குவானா? அதுக்கு தான் நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி நின்னுட்டு இருக்க. நம்மள விட்டு போயிருவானா அவன்? தாலி கட்டட்டும், பொண்ணு தூக்கிட்டு போயிருவோம். அண்ணா, போன் வந்திருக்கு. போனா கொஞ்சம் இருங்க, போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, யாருங்க கல்யாணம்? தாதாவுக்கும் பாம்பே மாப்பிளைக்கு. ஆமா, நீங்க யார் பேசுறது? நாங்க வேலை செய்யறவன். என் பேர் ஆச்சாமி. அப்படியா? ओम अग्निये स्वाहा अग्नि त्वमेवां ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेव उपनिषदग्रे स्वाहा उपन्तमेव सर्वाघृतीताय नमेव वा प्रदन्तो देवतिः. ओम गटिमेळं
என்னங்க இவரை அரெஸ்ட் பண்றீங்க? கல்யாண வீட்டுல கலாட்டா பண்ணது கோபால், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இவரு என் மாப்பிளைங்க. இனிமே இவன் எங்களுக்கு தான் மாப்பிள. என்ன சொல்றீங்க? ஏய், வாடி. இன்ஸ்பெக்டர் எல்லாம் விவரமா சொல்லுவாரு. சார், உங்க நல்ல நேரம். பேப்பர்ல இந்த கல்யாண விளம்பரம் கொடுத்திருக்கீங்க. இவன் பயங்கரமான ஃப்ராட் சார். ஏற்கனவே 5 கல்யாணம் பண்ணவன். கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுங்களை கொண்டு போய் பாம்பே ரெட் லைட் ஏரியால வித்துருவான். எதேச்சியா பேப்பர் பார்த்தனால்தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து உடனே போன் பண்ணேன். அந்த போன் நான் தான் அட்டன் பண்ணேன். என்ன பாக்குறீங்க? விவரத்தை சொல்லு. என்ன விஷயம் வெளியே தெரிஞ்சு இந்த நாய் ஓடி போயிட்டான்னா, அதனால என் மாப்பிள கோபாலகிருஷ்ணன் போய் கூட்டி வந்தேன். என் மாப்பிள மட்டும் வரலன்னா உங்க பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த நன்றியை மிஸ்டர் கோபாலுக்கு சொல்லுங்க. வாயா. சார், ஒரு நிமிஷம். ஏடா கையை தூக்க. சூப்பரா இருக்கு. அது ஜனங்கிட்ட காட்டிட்டே போ. கோபால், உலகத்துல பணமும் காசும் தான் அந்தஸ்து நினைச்சேன். இல்லப்பா, நல்ல மனுஷன் தான் அந்தஸ்தானவன். என்ன மன்னிச்சிரு. முகூர்த்த நேரம் முடிய போது நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. மாமா, என்ன யோசிக்கிற? அம்மா வரலன்னா புண்ணாக்கு அனுப்பி இருக்கிற. நீ மனவரி போய் உட்காரு. அம்மா அந்தவே இல்ல. வா மாப்ள. அட வா, நீ வா. என்னங்க இது? பொண்ணு கழுத்துல கோபாலகிருஷ்ணன் தாலி கட்ட சொல்றான் உங்க அப்ப. அப்ப உங்க கதி? தாலி தானே கட்ட போறேன். கட்டட்டும். ஆசீர்வாதத்தை பண்ணுவோம். அப்புறம் பாரு. சரோவிதேவத்யாம் கிருணீனாம் பவதோ சர்வமங்கல தேவாய தீமகி சர்வோ தேவோஜ்யோ தேவாய நமः. ஓம் அக்னோ தேவம் பிரம்மோ விதா யஜாந்திரேஜஸ்யம் பவதே யஜாசந்தோர்ணம் பவ மாங்கல்ய தேவோ பிரயாணாம் பூர்வாணாம் பவதோ பூர்வச தேவஸ்ய தீமகி யக்னோத்ரணாம் சர்வாய தீமகி அக்னோ தேவத்ரணாய நமः. பூர்வஞ்ச பூர்வாணாம் சந்தோர்ண பிரஜே ஏகதந்தாய தீமகி சர்வோ பவதோ சர்வதேவாய நமः. சர்வமங்கல தேவானாம் தேவதி. கட்டிமேளம் கட்டிமேளம்.